பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், காலம் சமீபமாயிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்று இருக்கிறதான இந்த காலம் ஒரு கடைசி கட்டத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஏன் இந்த காலம் சமீபமாக இருக்கிறது? கிறிஸ்து வர நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. தேவஜனமே, தேவன் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தேகத்தில் நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், அவரை காண வாஞ்சையாய். அந்த காலம் நிறைவேற போகிற ஒரு தருணத்தில் நாம் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு அவரை காணும்படியாக அந்த காலம் நிறைவேறி வரும்பொழுது அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் கடந்து செல்லத்தக்கதாக எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற பலனை பெற்றுக்கொள்ள, பங்கை அனுபவிக்க என் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதை தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன். தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த வார்த்தைகளை நீங்கள் நன்றாய் வாசிக்கணுங்க. இது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அன்பின் கடிதம். எத்தனையோ கதை புக்கை வாசிக்கிறோம். இன்னைக்கு கதை புக்கு இருக்கிற காலங்கள் எல்லாம் போயிடுச்சு. செல்ஃபோன், ஃபேஸ்புக்கில் என்னென்ன போடுது அதை வாசிக்கிறோம். டெய்லி ஹண்ட் நியூஸில் என்னென்ன வருது வாசிக்கிறோம். இன்னும் யூடியூப்பில் என்னென்னமோ வருது. ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் என்னமோ வருது, அதெல்லாம் வாசிக்கிறோம். எதையோ போய் தேடி 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 வாசிக்கிறீங்களே, அது உங்களுக்கு ஆகாரமாக இருக்க முடியாதுங்க. அது குப்பை தான், அது குப்பை தான். அந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அது குப்பையை போல தான் இருக்கும். நீங்கள் வாசிக்க வேண்டியது உண்டு. கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க, தேவனுடைய வார்த்தையை வாசிக்க பழகிக்கொள்ளுங்க. அப்போது வாசிக்கிறது என்று சொல்லும் பொழுது பல விதங்களிலே அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அதிகமாக சொல்லுகிறேன், சிஸ்டமேட்டிக்காக வாசிங்க, வரிசையாக வாசிங்க. புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்தேயுவிலிருந்து அப்படியே வாசிச்சுட்டு வாங்க. பழைய பாடம் எடுத்துட்டிங்கன்னா ஆதியாகமத்திலேருந்து வாசிச்சுட்டு வாரீங்க. இங்கே ஒன்று அங்கே ஒன்று, நேரம் கிடைக்கும் போது ஒன்று, நேரம் இல்லாத. அப்படி இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக வரிசையாக அந்த ஆர்டர் வைஸாகவே நீங்கள் வாசிக்க பழகி பாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டாவதாக சொல்லப்படுகிறது, இதை வாசிக்கிறதோடு கூட நின்றாதப்பா, இந்த வார்த்தைகளை நீ கேட்க பழகிக்கோ. ஆலயத்தில் வரும்போது அதை கேட்க பழகிக்கோ. இன்னைக்கு கேட்க பழகி கொள்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு தாங்கள் அடைத்து கொள்ளுகிற செவிட்டு விரியனை போல் அவர்கள் இருக்கிறார்கள். கேட்க மாட்டோம் என்கிறார்கள், வசனத்தின்படி நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அதை என்னால் கேட்க முடியாது. உள்ள கேட்டாதாங்க உள்ள போய் பதியும். வாசிக்கிறது மாத்திரமல்ல, வசனத்தை கேட்க பழகி கொள்ளணும். அப்போது ஆலயத்திலேருந்து உங்களுக்கு வசனத்தை உங்கள் ஊழியக்காரர் கொடுக்கும் பொழுது அதை அப்படியே உள்வாங்கி அதை உங்கள் இருதய பலகையில் எழுதி வைக்கணும். சில பேர் பாருங்கள், தூக்கமே இல்லை பாசுன்னுவாங்க, ஆலயத்தில் வந்து உட்காந்து தூங்குவாங்க பாருங்கள். வார்த்தை உள்ளே போகாது. ஆலயத்தில் வந்து உட்காந்துட்டு பிள்ளைகிட்ட கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, வார்த்தை உள்ளே போகாது. ஆலயத்தில் வந்து செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ எப்படிங்க வார்த்தை உள்ளே போகும்? வார்த்தையை நீங்கள் கேட்கணும், வசனத்தை நீங்கள் கேட்கணும்.
அடுத்து அங்கே சொல்லப்படுகிறது, இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள். வாசிக்கிறது மாத்திரமல்ல, இந்த வசனங்களை கேட்கிறது மாத்திரமல்ல, இந்த வசனத்திலே கை கொள்ளுகிறதான நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அப்போ இதை நான் கை கொள்ளுகிற ஒரு அனுபவத்தில் கர்த்தர் என்ன நடத்தணும்? அப்போ இந்த வார்த்தையை வாசித்து இந்த வார்த்தையை நான் கேட்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த வசனத்தின்படி என்னால் நடக்க முடியும். வசனம் சொல்லுகிறது, உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே. அப்போ நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் இருக்கணும்னா வசனம் சொல்லுது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தைகளை உங்கள் காதுகளிலே என்ன செய்வேன்? எஸ், கேட்க பண்ணுவேன். அப்போ வாசிக்கிறது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இதை கை கொள்ளுகிறவர்கள், கை கொள்றீங்களா? சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் கை கொள்ளணும். பெரிய பெரிய தவறுகளை செய்யலை, நல்லதுதான். அதுக்காக சின்ன தவறை பண்ணலாமா? இல்லை. சின்ன தவறோ பெரிய காரியங்களோ உங்கள் வாழ்க்கையில் எதுலையும் அகப்படாதபடிக்கு அவருடைய வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நடக்க நீங்கள் கவனமாக இருப்பீர்களானால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்கள். யூ ஆர் a blessed person. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நிற்க பண்ணுவார். அங்கேதான் வசனம் சொல்லுகிறது, காலம் சமீபமாக இருக்கிறது. என்னென்னமோ உலகத்தில் பார்க்குறோம், என்னென்னமோ நோண்டிக்கிட்டு இருக்கிறோம், என்னென்னமோ போய்கிட்டு இருக்கு. அவைகளை பார்த்து வழி விலகி வழிவி போய்விடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனத்தின்படி உங்களை ஸ்திரமாய் நடத்த அவர் போதுமானவராயிருப்பார். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, காலம் சமீபமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கவும் கேட்கவும் அதில் நடக்கவும் கை கொள்ளவும் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, வசனத்தை நல்லா வாசிங்க, வசனத்தை நல்லா கேளுங்க, வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் கை கொள்ளுங்க. உங்கள் சந்ததியும் அதன்படி செய்ய கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். God bless you. God bless you. God bless you.